ஷே விஷ்ணு பிரமா நந்தி முனியப்பா ஏப்பா 4 பேர் கணக்கு நல்லா கேட்டுக்கோப்பா. பார்டர் அடைச்சிருவார், நீ முழிச்சு பார்த்துரு. இப்போ எல்லாரும் சிக்கலில் மாட்டி ஏற்றி தான் வச்சுருக்காரு. எல்லா நீதிமன்றத்தை அவமதித்து இன்னும் நான் விரித்து விலைக்கு அப்படி நக்கிடுவோமுங்க. தமிழ்நாட்டில் டெல்லியில் நக்க முடியாமல் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கான். எப்படா நக்கணும், எப்படா போடணும், எப்படா எல்லாவனுக்கும் உருவணும்னு அங்கே டெல்லியில் உட்காந்துருக்கான். பிஜேபி கட்சிக்காரனும் கை சின்னத்துக்காரன் அமைதியாக கிடக்கான், பொத்தி கிடக்கான். ஐயோ கடவுள் உட்காந்துருக்காரு, நம்ம வாயை திறந்தோம்னா நம்மளை துவைச்சி எடுத்து போடாரு. அவன் கொஞ்சம் அமைதியாக இருக்கான். இந்த பிஜேபி கட்சிக்காரனும் இங்கே தமிழ்நாட்டில் 2 கட்சிக்காரனும் அப்படி தூக்க இறக்க, உருவ ஓட்ட, நக்க வாயை வச்சு உரிய, இதே ஜோலியாக இருக்கான் தமிழ்நாட்டு டு டெல்லி வரைக்கும். இந்த பேக 8ஆம் நம்பர் புரியுதா? அதனால் ஆட்டி விட்டுரு எல்லா நாட்டிலையும் அப்படியே தள்ளிடுவார். மாநில வாரி ஓடு ஆதார கார்டு எங்கே இருக்குன்னு கணக்கு திரை லோகத்தில் விட்ட கணக்கு வானரப்பட இராணுவ முப்படை கொடுப்பான். எல்லா ஸ்டேட்டும் எல்லா மாநிலம் எல்லா நாட்டுக்கும் வெளிநாடுகளும் கொடுப்பான். பூரா தள்ளுமா. இங்கே கைலாசத்துலேருந்து ஐயா போட்டோடனே வானரப்பட முப்படை வீரர்கள் டக்குன்னு கணக்கு கொடுப்பான். ஒழுங்காக பொத்தி போனோம், பிரிச்சான்னு வச்சுக்கோ, அப்படியே ஒரு கண்ணை வெளியே தள்ளிடுவாங்க. இல்லைனா என்கவுண்டர் ஷூட்டிங்கில் முடிச்சிடுவாங்க. அதான் கணக்கு. கோர்ட்டில் எல்லாமே புரிஞ்சுக்கோங்கப்பா. இவனு இதுக்கு மேலே அடக்குனா தான் சரி வரும், இல்லைன்னா பூமியை பாழாக்கிடுவான். எல்லாம் மலையை உடைச்சி நாசம் பண்ணிட்டான். 2 வழியுமே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நாசம் பண்ணிட்டான். உலக நாடு கொஞ்சம் அமிங்கி போகிறான். என்னத்தையா பொத்தி போகணும்னு போய்கிட்டு இருக்கான் எல்லா நாடும். இப்போ இவன் தான் ஆடிக்கிட்டு இருக்கான் டெல்லி டு தமிழ்நாடு. இவனை ரெக்கையை ஒடிச்சு விட்ருவார் சீக்கிரமாக. எல்லாம் வானரப்பட இராணுவ முப்பட வீரர்கிட்ட அடி வாங்குவான். அரசியல்வாதி மொந்துன்னு வாங்குவான். நீ வச்சு அடைச்சி வைடா அப்படின்ட்டு இருக்காரு. நீ எவ்வளோ விளையாட்டு விளையாடுறா அப்படின்ட்டு இருக்காரு. நீதிமன்றத்தை அவமதித்து ஓட்டிக்கிட்டாலேதா இருறா அப்படின்ட்டு இருக்காரு. கணக்கு முக்கால் சாத்தியம். எப்போ வலது கண் எடுத்த உடனே ஐயா 3ஆவது கண்ணில் இந்த பேய்களை பூரா எரிச்சிருவார். எந்த டைம் சொல்ல முடியாதப்பா, சொல்ல முடியாது. எந்த நேரம் எந்த நிமிஷம் சொல்ல முடியாது. முக்கால் சாத்தியம்ப்பா.